வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 2 இன்னைக்கு டே ஆஃப் அஜர்பைஜான் சினிமான்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த சினிமாவை கொண்டாடுறதுக்காக ஒரு டேவே உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஹைடர் அலியேவ் தான். அவங்க நாட்டில் ஏகப்பட்ட நாள்கள் செலிப்ரேஷன்கள் இது எல்லாத்தையும் உருவாகுனதே ஒரு தான் ஏகப்பட்ட நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அப்படி 2000 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இருக்குது. பட் இது உருவானதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1855 மோஷன் பிக்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அந்த கேமரான்றதை உருவாக்கி பாரிஸில் அதை வந்து திரையிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் ரஷ்யாவினுடைய தொழிலதிபர் அது ஏன்னா அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோவியத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இந்த பகுதி இருந்தது. அப்படி அலெக்சாண்ட்ரோ மைக்சன் அப்படின்ற பர்சன் 1898 என்ன பண்ணியிருக்கிறாரு, இவங்களுக்கு வந்து ஒரு திரையிட்டு காமிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க நாட்டில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரின்றது ரிலீஸ் ஆகுது. இந்த டாக்குமெண்ட்ரி எதை பேஸ் பண்ணதாக இருந்துச்சுன்னா இவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பாகு அப்படின்ற ஒரு பிளேஸில் அந்த எண்ணெய் தொழிலாளர்கள் இருக்காங்களா அவங்க செய்யக்கூடிய அந்த வேலைகள்லாம் ஃபோட்டோ எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணி போட்டிருக்காரு. ஏன்னா இது உலக நாடுகளுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். காரணம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வளன்றது எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பை கொடுத்துச்சு பாகுல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய லெவலில் பிரபலம் அடைய அந்த வேலை செய்யக்கூடியவங்களுக்குலாம் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்க அது பெரிய லெவலில் மாறிச்சு. அப்படி அவங்க நாட்டினுடைய அந்த சினிமா பிறந்ததுக்கான காரணமாகவே அந்த பர்த்டேவாகவே பார்த்தீங்கன்னா இதை தான் பார்க்குறாங்க. அதனால தான் டே ஆஃப் அஜர்பைஜான் சினிமான்னு சொல்லிட்டு முதல் முறை 1898 அலெக்சாண்டர் மைக்சன்ற பர்சனால் திரையிடப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ரி நினைவு கூர்ந்து இன்னைக்கு வந்து சினிமா டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அஜர்பைஜான் ஆகஸ்ட் 2. நெக்ஸ்ட் ஏர்போர்ன் ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து வானத்துலேருந்து அந்த பேராஷூட்டை போட்டு ராணுவ வீரர்கள்லாம் குதிப்பாங்க தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான படைகளை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். 1930 பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த நாசிக் படைகளுக்கு ஆப்போசிட்டாக இப்படி ஒரு கேங்குன்றவங்க களம் இறங்கினாங்க. அதை நினைவு கூர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோவியத் யூனியன், உக்ரைனு, பெலாரஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏர்போர்ன் ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 2. நெக்ஸ்ட் டே ரோமா ஹோலோகாஸ்ட் ஜியோனசைட் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 1996 இந்த நாஜிக் ஜெர்மனி படையால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக அவங்களுக்கு உதவணுன்றதுக்காக ஒரு குழுவை வந்து உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குனதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு ஐரோப்பிய நாடுகளில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகள் இதை அனுசரிக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமானியர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் அது எல்லாமே இருக்கிறாங்க. நாஜிக் படைகள் வந்து ஏகப்பட்ட கொடுமைகளை பண்ணியிருக்காங்க. அதில் இதுவும் ஒரு பார்ட்டு தான். அவங்க வெறும் யூதர்கள் மட்டும் கிடையாது, இந்த ரோமானியர்களும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சட்டத்திட்டங்களை போட்டு அவங்களையும் கொண்டு குவிச்சாங்க. இந்த கட்டிட தொழிலாளர்களாக தான் இவங்க ஃபஸ்ட்டு கூட்டின்னு வந்தாங்க. அவங்களுக்கு சரியான சோறு போடாமல் அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, தொற்று நோய் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இறந்து போவேன். இது பத்தாததுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த சித்திரவதை முகாம்களை போட்டு மொத்தமாக அந்த எரிவாயுக்கள்லாம் வந்து செலுத்தி சாகடிக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம். இதுலேயும் மிகப்பெரிய கொடுமை என்னன்னா அப்போ இருந்த டாக்டர்ஸ் குழந்தைங்களை ஏதோ சிகிச்சை பண்ணுறேன் அவங்கள வச்சு ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொண்டு குவிச்சுக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட ஒரு கருப்பான விஷயங்கள்ன்றது இதுக்குள்ளே இருக்குது. 1942 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்காக சட்டங்கள் போட்ட ஒரு விஷயன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 1944 23,000 பேர் அந்த ரோமானியர்களை மொத்தமாக போட்டு ஒரு இடத்துல அந்த சித்திரவதை முகாமில் கொண்டாங்க. அந்த சித்திரவதை முகாம் தான் பார்த்தீங்கன்னா சிந்தி அப்படின்ற ஒரு பிளேஸு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தி டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டே வச்சிருக்காங்க. இப்படி இந்த ரோமானியர்களுடைய இறப்புன்றது கிட்டத்தட்ட 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரவுகள் ஒவ்வொரு சைடு வேரி ஆகிட்டு தான் இருக்கும். பட் எல்லாமே 2 லட்சத்துக்கு மேலே தான். ஸோ இப்படி இறந்து போனவங்களை நினைவு கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ரோமா ஹோலோகாஸ்ட் நினைவு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 2. நெக்ஸ்ட் டே டிஆர் காங்கோவில் ஜியோனசைட் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது நாசிக் படைகளால் எழுதப்பட்டது கிடையாது. நம்ம எல்லாரும் வந்து ஹிட்லர் தான் வந்து கொடுங்கோலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு அதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட பேர் ஹிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இது. 1960 1971 வரைக்கும் ஆண்ட ஒரு பர்சன் தான் முபு சேசே சேகோ அப்படின்ற ஒருத்தர். இவருடைய சர்வாதிகாரத்தில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான மக்கள் பசி பட்டினின்னு சொல்லிட்டு வாடி இறந்து போயிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காங்கோவினுடைய அந்த சுதந்திரன்றது கிடச்சதுக்கப்புறம் அவங்க உள்நாட்டை யார் ஆள்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷ போர் அப்படின்றது அவங்க உள்ளே நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து 1998 பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் ஊட்டச்சத்து இல்லாமல் கிட்டத்தட்ட 5.4 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொடர்பான நிறைய விஷயங்கள்ன்றது வெவ்வேறு காலகட்டங்களில் அவங்க நாட்டை வந்து ஆட்டி படைச்சுன்னு தான் இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணணும், இதில் இறந்து போனவங்களை நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்றைக்கி வந்து டிஆர் காங்கோவில் ஜியோனசைட் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு 2022 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 2. நெக்ஸ்ட் உமகுனூரா அப்படின்னு சொல்லிட்டு ருவாண்டாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்பாடா எப்பவுமே போர் இனப்படுகொலை அப்படின்னே பார்த்த இந்த நாட்டில் இப்போ தான் ஒரு பெரிய திருவிழாவே வந்துருக்குது. இது வந்து அறுவடை நிகழ்வு தாங்க. இது வந்து ஏன்ஷியன் காலத்துலேருந்து அவங்க ஃபாலோ பண்ணுற ஒன்று தான். பட் 2011 இதை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் மூலமாக வந்து இதை பிரபலப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க நாட்டை 90% விவசாயம் தானே. இந்த தேயிலை, காஃபி, அப்புறம் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இவங்க வந்து விவசாயம் பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணி அதில் வரக்கூடிய வருவாயை வச்சு தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த விவசாயத்தை கொண்டாடுறதுக்காகவும்
இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த பூமிக்கும் அந்த இயற்கைக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உமகுனுகுரா அப்படின்னு சொல்லிட்டு ருவாண்டா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம என்னவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம்னு சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா நம்ம என்ன ஆக போகிறோமோ அதுவாக தான் பிறக்கிறோம். அதனால தான் ஏதோ ஒன்று நம்ம எல்லாத்தையும் விட்டு போகலான்னு நினச்சாலும் விடாமல் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது, நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு ஆசையாக. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது வரைக்கும் கூட விடைபெறுது. நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.